மகேந்திர சிங் தோனி 1981 ஜூலை 7ஆம் தேதி இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்தார். அவருடைய தந்தை பான் சிங் தோனி ஒரு சாதாரண அரசு ஊழியர். தாயார் தேவகி தேவி. தோனி சிறுவயதிலேயே மிகுந்த எளிமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் வளர்ந்தார். தோனியின் ஆரம்ப விருப்பம் கால்பந்து. அவர் பள்ளி அணியின் கோல்கீப்பராக விளையாடினார். ஆனால் அவரது உடற்கட்டையும் வேகமான எதிர்வினையையும் பார்த்த பயிற்சியாளர் அவரை கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக மாற்றினார். இதுவே அவரது வாழ்க்கையை மாற்றிய மிக முக்கியமான திருப்புமுனை. பள்ளி மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய தோனி பெரிய வாய்ப்புக்காக போராடினார். அந்த காலகட்டத்தில் அவர் ரயில்வேயில் டிக்கெட் கலெக்டர் டிடிஐ ஆக வேலை செய்தார். பகலில் வேலை, இரவில் பயிற்சி. இந்த கடினமான வாழ்க்கை அவரை மனதளவில் மிகவும் வலிமையாக்கியது. 2004ஆம் ஆண்டு இந்திய ஏ அணிக்காக விளையாடிய தோனி தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2004இல் வங்கதேசத்திற்கு எதிராக தனது சர்வதேச ஒருநாள் போட்டி அறிமுகம் பெற்றார். ஆரம்ப போட்டியில் ரன் எடுக்க முடியாவிட்டாலும் அவர் தைரியத்தை இழக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக 148 ரன்கள் அடித்து இந்திய கிரிக்கெட் உலகையே அதிர வைத்தார். அவரது ஹெலிகாப்டர் ஷாட், அதிரடி பேட்டிங், அமைதியான முகம் எல்லாம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டது. 2007ஆம் ஆண்டு இளம் அணிக்கு இந்திய T20 அணி தலைவராக நியமிக்கப்பட்டார். அனைவரும் சந்தேகப்பட்ட நேரத்திலும் தோனி அமைதியாக செயல்பட்டு இந்தியாவை 2007 T20 உலகக்கோப்பை சாம்பியனாக மாற்றினார். அதன் பின்னர் 2011 உலகக்கோப்பை. முழு இந்தியாவும் எதிர்பார்ப்பில் இருந்தது. இறுதிப் போட்டியில் தோனி எடுத்த கேப்டன் இன்னிங்ஸ் மற்றும் சிக்ஸருடன் முடித்த அந்த ஷாட் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அழியாத தருணமாக மாறியது. இந்தியா 28 ஆண்டுகளுக்குப் பிறகு உலகக்கோப்பையை வென்றது. 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி மூலம் 3 ICC கோப்பைகளையும் வென்ற ஒரே இந்திய கேப்டன் என்ற பெருமையை தோனி பெற்றார். IPL சென்னை சூப்பர் கிங்ஸ், CSK அணியை வழிநடத்தி பல முறை சாம்பியன் பட்டம் வெல்லச் செய்தார். கேப்டன் கூல் என்ற பெயர் அவரது அமைதியான தலைமையின் அடையாளமாக மாறியது. 2014இல் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். 2017இல் கேப்டன் பொறுப்பை விலகினார். இறுதியாக 2020 ஆகஸ்ட் 15 அன்று சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார். இன்று தோனி ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, உழைப்பின் அடையாளம், அமைதியின் சக்தி, தலைமையின் பாடம். ஒரு சாதாரண மனிதனும் கனவுகளை விடாமல் பிடித்தால் உலகையே வெல்ல முடியும் என்பதற்கு தோனி ஒரு வாழும் உதாரணம்.